நீயே வாழ்க்கை என்பேன் இனி வாழும் நாட்கள் எல்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒயிட் கலர் கொடுங்க. ஸோ கீழே இருக்க டூல்ஸை கிளிக் பண்ணி அதில் க்ராப்பிங் போங்க. க்ராப்பிங் போய் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டா ஸ்டோரின்னு இருக்கலாம், அந்த இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். பேப்பர் ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக ஒரு இமேஜ் வந்து ஃபுல்லாக அந்த பேப்பர் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் தான் நம்ம எனக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆட் பண்ணுவேன், அதை பாருங்கள் அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பேப்பர் ஒர்க் பண்ண மாதிரி ஸோ எல்லாம் இருந்தோம். ஸோ அதை நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கிறோம். எல்லாம் செட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கீழே அடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோஸில் போய் உங்களுக்கு தேவையான எவ்வளோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு மினிமம் இதில் 10 தான் ஆட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து 10 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி இன்றைக்கி எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ 10 ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆடுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இமேஜும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் ஒவ்வொரு இமேஜையும் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஒவ்வொரு பிளேஸ்லேயும் உங்களுக்கு தேவையான பிளேஸில் அந்த ஒவ்வொரு இமேஜையும் நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். திருப்பி என்ன பண்ணுங்கள், ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே போய் பேப்பர் ஃப்ரேம்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் வரும். நீங்கள் நெட் ஆன் பண்ணிவிட்டு கீழே லோட் பண்ணிகிட்டே போனால் நிறைய ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு இமேஜில் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரேம் எந்த ஃபோட்டோவில் வச்சா அழகாக இருக்கும். ஃபேஸு அந்த ஃபோட்டோவில் இருக்க ஃபேஸஸ் ரெண்டுமே மறையக்கூடாது. ஸோ அது கிளியராக தெரியணும் இமேஜ். அதுக்கு எந்த ஃப்ரேம் செட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி எல்லா ஃபோட்டோலேயும் நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம் செட் பண்ணாலே போதும். ஸோ அடுத்து இந்த ஃப்ரேம் என்னன்னா, மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்ஸ்லாம் வேண்டாம். ஸோ என்ன மேலே இருக்க எரேஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரேம் மட்டுமே எடுத்துக்கிடுவோம். நம்ம இப்படி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமை தவிர மிச்சம் இருக்க எல்லா அந்த பேப்பர்ஸ் மாதிரி இருக்கணும். ஸோ அதை அவ்வளோத்தையும் எரேஸ் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ஸோ இதை ஒரு ஃபோட்டோவாக ஃப்ரேமை எதுலையாவது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லா ஃப்ரேமே நம்ம செட் பண்ணிட்டோம். திருப்பியும் ஸ்டிக்கர் போய் இதுலேயே நான் வந்து ஃபுல்லாக நம்ம பேப்பர் ரிலேட்டடாக சர்ச் பண்ணனால நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி டைப் பண்ணி தேடிக்கோங்க பேப்பர் டியர்னு. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் இருக்க உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தேவையான மாதிரி அந்த பேப்பரில் என்ன மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ்ஸு, ஸோ உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி என்ன இமேஜஸ் வந்து இதில் இருக்குதோ, ஸோ அந்த பேப்பர் டியர்னு இருக்கும் அந்த ஆப்ஷன்லேயும் போய் நீங்கள் அந்த மாதிரி இமேஜ்லாம் இருக்கும். ஸோ போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேர்டிங்ஸும் அப்படி செட் பண்ணிக்கிடுவேன். ஸோ நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இமேஜ் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. திருப்பியும் ஸ்டிக்கர் போங்க. நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஐஃபோன் இல்லை எமோஜி ஸோ இதில் இருக்க எமோஜிஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் இருக்க 2-3 ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே இருக்க அந்த டவுன்லோட் சிம்பிள் கொடுத்தா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன் கேலரியில். ஸோ அதுக்கப்புறம் இன்ஷாட் அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி இதில் நம்ம அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போங்க. அதில் நியூன்னு கொடுத்து நம்ம இப்போ எடிட் பண்ணி ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ டியூரேஷனில் போய் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி 30 செகண்ட்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். டிக் கொடுத்துக்கோங்க. திருப்பி ஃபில்டர் போங்க. அதில் எஃபெக்ட் இருக்கும். ஸோ எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரீட் டூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஃபஸ்ட் ஒன்னை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து வேல்யூ கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. ஸோ இவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் வேறு ட்ராக் பண்ணிக்கோங்க. திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பிஐபின்னு ஒன்று இது இருக்கலாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை போய் டவுன்லோட் பண்ணி இல்லை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரண்ட்டில் ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிளெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் வந்து மல்டிபிள் கொடுங்க. ஸோ மல்டிபிள் கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஏன் சாங்ஸ் தேவைன்னா சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்த சாங்ஸ் போய் மியூசிக் போய் உங்களுக்கு தேவையான சாங்ஸை மை மியூசிக்கில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு மேலே வந்து சேவ் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே வந்து சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.